மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த மாலை இந்த ஹவுஸ் பிரேயர் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். அவரவர்கள் அவர் வீடுகளிலே தரித்திருந்து நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது தேவன் மெய்யாகவே நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் கர்த்தர் சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உண்மையை உத்தமத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவர் உதவிச்சிருக்காக கர்த்தர் சோதரன் சொல்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. அப்பா, பிதாக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதனுக்காக சோத்திரப்பா. தகப்பனே, இந்த நல்ல கர்த்தாவே மாலை வேளைக்காக ஜெபிக்கிறப்பா, சோத்திரப்பா. ஏப்பா, இங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்கிறாளோ அவள் நடுவில் இருக்குன்னு சொன்ன ஆண்டர்ப்பா. இசப்பா, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்துடுவோம்ப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்யறதுக்காக சோத்திரப்பா. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே சோத்திரப்பா. எங்களைப்பா அன்பு கூறுகிறவரே சோத்திரப்பா. எங்களை அரவணைத்துக் கொள்வதற்காக நிலைமை துதிக்கிறங்க சோத்திரப்பா. வழிவார்த்தபடி எங்களை பாதுகாத்தப்பா. மாசற்றலாக சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார் சோத்திரப்பா. அதுவே சோத்திரங்கட்டாவே சோத்திரப்பா. தேவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறதுக்காக சஞ்சயம் துதிக்கிறங்க சோத்திரப்பா. இந்த வேளையில இப்போ செவ வெளியிலே அப்பா இயேசுப்பா நாம மகிமைக்காக உன் சமூகத்தில் கூடி இருந்துக்கிறோம் அப்பா சோத்திரப்பா. இந்த வேளையில யாரெல்லாம் அப்பா தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியப்படுத்தும்படியாக தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கும்படியாக தகப்பனே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாலோ எல்லாவற்றையும் அறிவிடப்பா சோத்திரப்பா. எல்லாரும் உங்க கட்டில ஒவ்வொரு சோத்திரப்பா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைநாள் வாய்க்கும் சொன்னப்பா. உமக்கு பயந்து உன் சித்தத்தின் நிறைவேற்றலாக அப்பா எல்லா காற்றும் வாய்க்க செய்வது அப்பா உமக்கு சமூகத்திலே எங்க ஒப்புறங்க தேவை சோத்திரப்பா. எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா சோத்திரப்பா. எங்களை ஆசிரியர் முடிகாட்சி விடுங்கட்டாவே அப்பா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறது எனக்காக சோத்திரப்பா. எங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய கல்லும் எண்ணி முடிய அதிசயம் அவர் செய்கிறார். இந்த 30வது நாள் வருடமாக அப்பா 7வது மாதத்துல என்னை வழிநடத்தி வந்திருக்கா சோத்திரப்பா. அப்பா, இந்த வருஷத்தின் மாதத்தின் கடைசியிலே நாங்கள் வந்துக்கிறோம்ப்பா சோத்திரப்பா. இன்னும் அப்பா ஒரு நாள் இருக்குதுப்பா சோத்திரப்பா. அந்த நாளிலும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி காலைதோறும் எங்களை புது கிருபையினால் திருப்தியாக இருக்கா சோத்திரப்பா. அடரே சோத்திரப்பா. புதிய கிருபை கொடுக்கிறது சோத்திரப்பா. புதிய இறக்கத்துக்கா சோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் அன்பை அப்பா புதிதாக விலக பண்ணி கொண்டிருக்கா சோத்திரப்பா. வல்லமை விலக பண்ணி கொண்டிருக்கா சோத்திரப்பா. அடரே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பா அறிகிற அறிவினால் நீர் எங்களை நிரப்பும்படி காட்சி பெருங்க சோத்திரப்பா. அடரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொல்லி அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொல்லி துதித்து பாட மகிமைப்பட்ட ஆராசைய அப்பா உமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறங்க ஒப்புடுறங்க சோத்திரப்பா. அடரே இப்படி வார்த்தையை மகிமைப்படுத்தப்பா. வார்த்தை எங்களுக்காக நிறைவேற்றிருக்கா சோத்திரப்பா. இந்த ஜெப வேளையிலே அப்பா ஜெபத்தை கேட்கறதுக்கா சோத்திரப்பா. பாடல்ல மகிமைப்படுறதுக்கா சோத்திரப்பா. அடரே சோத்திரங்க வார்த்தைக்காக சோத்திரப்பா. நீ அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கிச்சிருக்கா சோத்திரப்பா. வார்த்தைகள் சத்தியம் அப்பா. சத்தியம் உள்ள வார்த்தையப்பா நிறைவேற்றிருக்கா சோத்திரப்பா. பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்தில் காத்திருக்க தரித்திருக்க எங்களை ஒப்புக்கொண்டோம். எங்களுக்காக நீ கிரீச்சியம் எங்களுக்கு வெளிப்படுத்தும் அறிகிற அறிவினால் நீர் எங்களை நிரப்புங்கப்பா சோத்திரப்பா. நீர் பொறுப்படுத்தலும் எல்லா துதி கனமகமே சோத்திரப்பா. நீர் ஆசிரியப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வைக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. தேவனின் அற்புதம் உந்தனில் மலர தேவனின் பாதம் சரணடைவார். தேவனின் அற்புதம் உந்தனில் மலர தேவனின் பாதம் சரணடைவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. எகிப்தின் பாரம் விலகிடுதே, இருளும் நீங்கி ஒளி வெறுதே. எகிப்தின் பாரம் விலகிடுதே, இருளும் நீங்கி ஒளி பெறுதே. அகத்தில் மறைத்திடும் பாவங்கள் போக்கி இயேசுவின் ஒளியும் தோன்றிடுதே. அகத்தில் மறைத்திடும் பாவங்கள் நீக்கி இயேசுவின் ஒளியும் தோன்றிடுதே. அற்புத
தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. சிவந்த கடலும் வழிவிடுமே, தடையாம் எரிகோ அகன்றிடுமே. சிவந்த கடலும் வழிவிடுமே, தடையாம் எரிகோ அகன்றிடுமே. கர்த்தரின் வார்த்தை வல்லமையாலே அற்புதம் உந்தனில் வெளிப்படுமே. கர்த்தரின் வார்த்தையின் வல்லமையாலே அற்புதம் உந்தனில் வெளிப்படுமே. அற்புத தேவன் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவன் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. வறண்ட தாகம் தீர்த்திடவே ஓங்கிய புயத்தை நீட்டினாரே. வறண்ட தாகம் தீர்த்திடவே ஓங்கிய புயத்தை நீட்டினாரே. கண்மலை திறந்து தாகமே தீர்த்தார், உந்தனின் தாகத்தை தீர்த்திடுவார். கண்மலை திறந்து தாகமே தீர்த்தார், உந்தனின் தாகத்தை தீர்த்திடுவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. சீரும் கடலை அமர்த்தினாரே, சீடரின் பயத்தை அகற்றினாரே. சீரும் கடலை அமர்த்தினாரே, சீடரின் பயத்தை அகற்றினாரே. உந்தனின் பயங்கள் யாவையும் நீக்கி அற்புத ஜெயமாய் நடத்திடுவார். உந்தனின் பயங்கள் யாவையும் நீக்கி அற்புத ஜெயமாய் நடத்திடுவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. தேவனின் அற்புதம் உந்தனில் மலர தேவனின் பாதம் சரணடைவார். தேவனின் அற்புதம் உந்தனில் மலர தேவனின் பாதம் சரணடைவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 30ஆம் தேதி வரைக்குமாக தேவன் நல்லவரும் வல்லவரும் வார்த்தையில் உண்மையிலும் கிருபை உள்ள தேவனுமாக இருந்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு உண்டாவதாக. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The book of Jeremiah chapter 31 verse 25. The book of Jeremiah chapter 31 verse 25. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அழகான இந்த வாக்கு தத்துவத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வார்த்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். அந்த வார்த்தை கர்த்தர் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னும் இதை நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம், இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே இந்த நாளிலே பார்க்கும்போது விடாய்த்த ஆத்மாவை சொல்றாரு, தோய்ந்த ஆத்மாவை. இங்க ஒன்று விடாய்த்து போன ஆத்மா, இரண்டாவது தோய்ந்து போன ஆத்மா. இந்த ஆத்மா எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது
பிரியமானவர்களே, இது சாரோஃபுல். இது இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது துக்கம் நிறைந்ததாக, அது மாத்திரமல்ல மன துயரம் உள்ளதாக, அது மாத்திரமல்ல பிற்பாடு பார்க்கும்போது துக்கமும் வியாகுலப்படவும் இந்த ஆத்மா என்ன பண்ணுச்சு, கடந்து போயிட்டு. நம்ம வாழ்க்கையில கூட துக்கப்படுறது, துயரப்படுறது, வேதனைப்படுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நாம் விரும்பக்கூடாத ஒரு காரியமாக இருக்குது. அது மாத்திரமில்ல இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்படியாக இருக்குது, நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறது பார்க்கும்போது, நீ துக்கமா இருக்கிற, நீ துயரப்படுகிற, நீ கலங்கி கொண்டுக்கிற, நீ வேதனைப்பட்டு கொடுக்கிற அப்படி சொல்லிட்டு இன்னும் நம்மை என்ன பண்றாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனசாட்சியை ஒன்று பேசி கொடுக்குது. அது என்ன பேசுறது பார்க்கும்போது என்ன சொல்றா, நீ நீ வேஸ்ட், நீ வாழ்க்கையில் என்னத்தை கண்ட, நீ துக்கம் அடைகிற, நீ வியாகுலப்படுற, நீ வேதனைப்படுற. அது மாத்திரம் இல்ல, மற்றவங்க எல்லாரும் உங்களை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, தப்பு பண்றவங்க நல்லா இருக்கிறாங்க, அநியாயம் பண்றவங்க நல்லா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அநியாயமே பண்ணலையா, நீங்க தப்பே பண்ணலையா? நீங்க உங்களுக்குள்ளே சுயநிதியை நிலைநாட்டும்படிக்காக நீங்க என்ன பண்ணி யோசிச்சு கொடுக்குறீங்க. அது ஒரு மனசாட்சியோட பேசுது. அது மனசாட்சி என்ன பண்ணா, உங்களை டிகிரேட் பண்ணும்படிக்காக, டிஸ்கிரேஸ் பண்ணும்படிக்காக, உங்களை இலக்கரிக்க பண்ணும்படிக்காக ஒரு மனசாட்சியோட பேசுது. ஆனாலும் அப்படிப்பட்ட மனசாட்சி நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் கொடுத்த நல் மனசாட்சி நம்ம வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்குது. இந்த துக்கத்துக்கு ஆப்போசிட் என்னவென்று பார்க்கும்போது சேட். துக்கத்துக்கு ஆப்போசிட் பார்க்கும்போது சாரி, இந்த சாரோஃபுல், இந்த துக்கத்துக்காக ஆப்போசிட் என்ன சொன்னாங்க, ஹாப்பி, சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்க வேணும். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ் நீ ரொம்ப சேடாக இருக்கிற, நீ ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டுக்கிற. அது மாத்திரம் இல்லை, நீ எப்படி இருக்கிறேன்னு சொன்னாக்கா ரொம்ப ஷோயிங் கிரீஃப், உங்க துக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறீங்க. அது மாத்திரம் உங்க வேதனை வெளிப்படுத்துவதாக இருக்கீங்க. அது ஆப்போசிட் வார்த்தை ஜாய். கர்த்தர் சந்தோஷமாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன வாக்கு தத்தங்கள் தருகிறார் என்று பார்க்கும்போது மிக முக்கியமானது ஒரு 4 வார்த்தை சொல்றேன். I have given you strength. ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். I have given you strength. நான் உனக்கு என்ன சொல்றேன், பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு பலத்தையும் நான் உனக்கு கட்டளையிடுறேன். ஒன்று. இரண்டாவது பார்க்கும்போது I will provide abundance. ஒரு பரிபூர்ணமானதான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவராக, பலனை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக. அது மாத்திரம் I will fully satisfy the needs. உங்களுடைய தேவைகளை தேவன் பூர்ணமாக முழுமையாக தேவன் சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுக்காக அது மாத்திரமல்ல, 4வதாக பார்க்கும்போது I will make the weak one strong. ஆண்டவர் ஒரு பலவானாக, ஒரு பலமுள்ளவர்களாக இருக்கும்படிக்காக, பராக்கிரமம் உள்ளவராக இருக்கும்படிக்காக கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் போரடித்துக் கொடுக்கிறான், பயந்து போரடித்துக் கொடுக்கிறான். அது மாத்திரம் இருக்கிறத கொஞ்சமாவது எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் சொல்லி அந்த கோதுமை போரடித்து விடுறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலி என்றார். அவன் வெளிப்பிரகாரமாக, மனுஷன் பிரகாரமாக சத்துருக்களுக்கு முன்பாக அவன் எப்படியா இருக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு பயந்தாங்கொழியாக, ஒரு பராக்கிரமம் அற்றவனாக, ஸ்ட்ராங் மேனா இல்லை, பயந்தாங்கொழியா இருக்கிறான். பயந்துதான் போரடித்து கொடுக்கிறான். கர்த்தர் பார்க்கிறார், உங்க பயத்தை பார்க்கிறார், பயத்தை கர்த்தர் போக்குறார். உங்களை சொல்றாரு பராக்கிரமசாலியே, மைட்டி மேன், பராக்கிரமசாலியை கர்த்தர் கொடுக்கிறார் சொல்றார். ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த பலன் போதுமானது, உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதுமானது, அந்த பலன் போதும். ரொம்ப தாழ்மை இருக்குது. சிறியவன், நான் எளியவன், என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், நான் ரொம்ப வீட்டில் எல்லா இடத்துல சிறியவன், ரொம்ப குறைவுள்ளவன். இது நம்மை நாமே என்ன பண்ண பரிதபித்துக் கொடுக்கிற வார்த்தைகள் இல்லை, கர்த்தர் என்கரேஜ் பண்ற. நீ ஒரே மனுஷனை முறியடிப்பாய் சொல்றாரு. உன்னை அனுப்புற நான் அல்லவா. ஆண்டவர் பேசுற வார்த்தையெல்லாம் என்கரேஜிங் வேர்ட்ஸ், உற்சாகப்படுத்துற வார்த்தை. மனுஷன் பேசுற வார்த்தை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது இலக்கரிக்க செய்கிறதான வார்த்தைகள். மனுஷனுடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஆண்டவர் பேசுறத கேட்போம். ஒருவேளை நம்ம நீதி நம்ம நினைக்கலாம்,
ஆண்டு நீங்க சொல்லுங்கப்பா, நான் யார் நீ சொல்லுங்க ஆண்டவரே. அதுக்காக சோத்திரம். அதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்து, உங்களை கொடுத்து என்ன சொன்னாரோ அது அப்படியே வாழ்க்கையில கர்த்தர் நேரிட்ட. கர்த்தர் வாழ்க்கையில யாருமே தப்பா பேசவே மாட்டார், முகஸ்துதியா பேசவே மாட்டார், பெர்ஃபெக்டா பேசுவார். சரியானதை கர்த்தர் பேசுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சரி, அப்படியெல்லாம் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போக வேண்டும்? ஏன் நம்முடைய ஆத்மா விடாய்த்து போக வேண்டும்? டயர்ட் ஆயிடணும், ஃபெயிண்ட் ஆயிடணும், துக்கம் அடையணும். நிறைய வார்த்தைகள் இருக்கு, அநேக ஏறக்குறைய 396 வார்த்தைகள் இருக்கு. இதோட அர்த்தம் விளங்கிக் கொள்ளணும்னாங்க இது பார்க்க ரொம்ப கஷ்டம். பிரியமான இந்த நேரத்தில் அதுக்கு அவ்வளோ வேணாம். ஏன் நம்ம துக்கம் அடைய வேண்டும்? ஏன் நம்ம பார்க்கும்போது கவலைப்பட வேண்டும்? ஏன் நம்ம வேதனை துக்ககரமா இருக்கணும், வியாகுலப்படணும்? காரணம் உண்டு. நம்ம ஒண்ணுமே செய்யல. நான் ரொம்ப சில சமயத்துல பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்கெல்லாம் பார்க்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவங்க அஷ்டம். உடனே இந்த கெட்ட தாய் தப்ப அப்படியா அப்படின்வாங்க. நீ ஒண்ணுமே பண்ணலையா? பரவாயில்லையே, என் பிள்ளை ஒண்ணுமே பண்ணல. அடுத்த பிள்ளை தான் அடிச்சிச்சு, அடுத்து மிஸ் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மாவே என்ன போட்டு 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 அடிச்சிட்டாங்க. போட்டுலாம் அடிப்பாங்க, என்ன போடாம அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற தவறுகளுக்கு மறைச்சிட்டு, உங்க பிள்ளைங்க செய்யற தவறை மறைச்சிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணுது? அதே சமயத்துல எங்க அப்பா கிட்ட எல்லாம் பார்க்கும்போது அவங்க அடிச்சிட்டாங்க, அடிச்சா நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை அடிச்சிட்டாங்க, அவங்க திட்டாங்க, ஏதோ பேசிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. இந்த வார்த்தை இந்த காலத்துல நிறைய பெற்றோர்கள் அது கேட்கறதே கிடையாது. நீ என்ன பண்ண, ஏன் நீ அடி வாங்கினா, நீ அதுக்கு என்ன நீ பண்ண, அப்பதான் இல்ல போயிடும். எதுக்காக தெரியுமா? நம்ம பண்ண தப்ப நம்ம உணரணும். நம்ம பண்ண தப்ப உணரணும். நீங்க நிறைய பேரண்ட்ஸ் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா வரிஞ்சு கட்டி என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க, மட்டும் போயிட்டு சண்டை போடுறாங்க, டீச்சர் போய் சண்டை போடுறாங்க. இப்போ யோசிச்சு சொல்லுங்க, ஒருவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அது என் மனசுல இப்ப ஞாபகத்து வருகிறது. என்ன நினைச்சாக்கா, பிறம்பை கையாளது தன் மகனை பாவிக்கிறான். தாய் தகப்பன்கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிறம்பை கொடுத்தார், நீங்க பிள்ளைய அடிங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகம் என்ன பண்ணிச்சுனாக்கா பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால அந்த பிறம்பு எங்க போயிடுச்சான்? டீச்சர் கிட்ட போயிடுச்சு. டீச்சர் கிட்ட போன டீச்சர் கண்டிக்கும் போது, பிள்ளைய தவறுகளை கண்டிக்கும் போது உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, பிள்ளைய அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த பிறம்பு எங்க போயிடுச்சானாக்கா போலீஸ்கார்கிட்ட போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பன்கிட்ட இருக்க வேண்டிய பிறம்பு ஆசிரியர்கிட்ட போயிடுச்சு, டீச்சர்கிட்ட போயிடுச்சு. டீச்சர்கிட்ட இருக்க வேண்டிய பிறம்பு அவங்க சாகடிச்சிட மாட்டாங்க. டீச்சர்கிட்ட இருக்க வேண்டிய பிறம்பு எங்க போயிடுச்சுன்னா போலீஸ்கார்கிட்ட போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, தண்டனையின் பிறம்பு. உங்க அந்த 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 லட்டி அதெல்லாம் காரியம் நல்லாவே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, தாங்க முடியாத நிறைய வேதனைகள்லாம் அநேக காரியம் வந்து காரணம் பார்க்கும்போது என்ன சொன்னாக்கா, அந்த துவக்கத்திலேயே தாய் தகப்பன் கண்டிச்சிருப்பாங்கனாக்கா, அந்த துவக்கத்திலேயே அந்த ஆசிரியரை கண்டிச்சிருப்பாங்கனாக்கா, இன்னைக்கு அந்த போலீஸ்காரிட்ட அந்த பிள்ளை போக வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜாக்கள் முன்பாக பிரியமானவர்களே கம்பீரமாக நிற்க வேண்டியதான அதிகாரிகளுக்கு முன்பாக மேன்மையாக ஒரு சூழ்நிலையிலே இந்த பிள்ளை காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாக. 32வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனம். காரணங்கள் ஏன் விடாய்த்து போக வேண்டும், ஏன் தோய்ந்து போக வேண்டும்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அங்க தெளிவாக வாசிக்கும் போது பார்க்கணும், அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவளோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்றார். உடன்படிக்கை மீறி அவமாக்கி போட்டாங்க. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்றாரு, ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, ஏவாளோட உடன்படிக்கை பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பத்தோட உடன்படிக்கை பண்றாரு. ஆனா இந்த உடன்படிக்கை மீறுகிறதான சம்பவங்கள் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, சாபத்துக்கு உண்டான பிரச்சனை, வாழ்க்கையில துக்கங்கள், வேதனைகள், வருத்தங்கள், இதெல்லாம் வருது. காரணம் என்ன? உடன்படிக்கை மீறின ஆதாம் தேவன் உடன்படிக்கை மீறிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அப்போ ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில சாபம் வந்துச்சு, ஏன் இந்த வருத்தம் வந்தது, ஏன் இந்த சஞ்சலம் வந்தது, ஏன் இந்த துக்கம் வந்தது? உடன்படிக்கை மீறும் போது. அது மாத்திர ரோட்ல பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல பாதை விட்டு பாதை மாறாதவர்கள் அடி போட்டுப்பாங்க. ஆனா அப்பதான் உடனே மாறும். நோ என்ட்ரின்னு போட்டுப்பாங்க, அதெல்லாம் போகுது. சிக்னல் போட்டா நிக்கணும் அப்படின்னு சொல்றது அதான் மீறி போகுது.
எல்லாமே தாறுமாறாக செய்யுது. ஆனால் தண்டனையின் பிறப்பு வரும்போது அதுக்கு வந்து தாங்கிக் கொள்ள முடியல, அது வருத்தப்படுது. யோசிப்பா, நல்லா நினைச்சு பாருங்க. அநேக விஷயங்களை என் வாழ்க்கையில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நம்ம பர்ஃபெக்டாக இருந்து கொள்ளணும். ஒரு தேசத்துக்காக பார்க்கும்போது வெளி தேசத்துல பிரான்ஸ் அதுல வந்து சொல்லும்போது எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் படி அப்படியே கடைபிடிப்பாங்களாம். அதனால கொரோனா வந்து அந்த தேசத்துல முற்றிலுமா கடந்து போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் மாஸ்க் போட்டுட்டா வெளியில போகணும், அது இடைவெளி இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது அது உடனே அது என்ன பண்ணாங்க, கை கொள்வாங்க. கை கொள்ளும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரேல் தேசத்திலே பார்க்கும்போது அந்த பாதை விட்டு பாதை மாதிரி போக மாட்டாங்க. அந்த ட்ராக் என்னவோ அந்த ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு குடுக்க போறது அப்படி போறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, முந்தி அடிச்சு போறது, ஓவர்டேக் பண்ணி போறது, இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்காக இது சொன்னாங்க, ரூல்ஸ் மீறுது. இன்னைக்கு நம்ம கூட பார்க்கும்போது ஆண்டவர் பிள்ளைகள் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காரு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தாரு பார்க்கும்போது இது நிறைய ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது இந்த ரூல்ஸ் படி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தின்படி சத்தியத்தின்படி நடந்துட்டாக்கா வாழ்க்கையில பாதிப்பே கிடையாது. இதுதான் நடக்கிறதில்லை. இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வர ஃபேஸ் பண்ணிட்டு செய்கிறாரு. அடுத்ததாக பாருங்க 34 வசனம். அடுத்ததாக பார்க்கும்போது எரேமியா 31:34 அங்க பார்க்கும்போது 34 வசனத்துல அங்க வாசிக்கும் போது, இனி ஒருவன் தன் அயலானையர் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்போ அக்கிரமங்களும் பாவங்களும் இருந்தது நிமித்தமாக தான் நீங்க சோர்ந்து போகிறதுக்கும் துக்கம் அடைவதற்கும் கலக்கம் அடைவதற்கும் பிரச்சனைகளை போகிறதுக்குடான காரணங்களா இருக்குது. இன்னொரு காரணத்துக்கு எல்லாமே இதுதான் காரணம் இல்லை. சில சமயத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மத்திய 26 துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அது வேற, பிதாவை சித்தம் நிறைவேறதுக்காக அது வேற. அது மாத்திரம் பவுல் சொல்றார் ரோமர் 8 உங்க நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் பாடுபடுறோம், கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம். ஆனால் அது துக்கம் என்று அவங்க சொல்லலை, பாடுகள், அது கிறிஸ்துவினுடைய பாடுகள். பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறேன்னு சொல்றாரு. அப்படியே என்ன அர்த்தம், தப்பு பண்ணிட்டு பாவம் செய்தார்ல, சத்தியத்தின் நிமித்தமா அது வேற, அது துக்கம் வேற, அது வந்து அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறது ஒன்று, இரண்டாவது பாவம் செய்வது, அக்கிரமம் செய்வது, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்வது. இது நிமித்தமாக தான் சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது அவசியமாகுது. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 6வது வசனத்தை வாசிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது சொல்றாரு எரேமியா 31:6 ஜெரேமியா chapter 31 verse 6 அது சொல்லப்படுகிறது, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனை கத்தெடுத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கத்தத்துல போவோம். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாக்கா நீங்க வேற யார்கிட்டயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரத்துல போங்க, கட்டத்துல போங்க. பிரியமானவரே, கர்த்தர் வழிகளை போதிப்பார். அவர் தமது வழிகளை ஆண்டவரத்துல போயிட்டாக்கா ஆண்டவர் நம்ம அவருடைய வழிகள் நமக்கு போதிப்பாரு. சரி, இப்போது அது துக்கம்னா அது எதனால இந்த துக்கத்துக்குரிய சில காரணங்கள் சொன்னேன். 2வது வசனத்தை பார்க்கும்போது துக்கப்படுவதற்கு உண்டான காரணம் 2வது வசனம் பார்க்கும்போது பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் பார்க்கும்போது பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே பட்டயம் யுத்தம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்க்கும்போது ஏன்பா வாழ்க்கையிலே பட்டயம் வந்துச்சு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டயம் இருக்கும், பஞ்சம் இருக்கும், கொலைநோய் இருக்கும். இது 3 வார்த்தை நிறைய இருக்கும். அது தப்பு பண்ணாங்க, பாவம் செய்தவங்க, அக்கிரமம் பண்ணவங்க வாழ்க்கையில இது 3 காரணம் நிச்சயமா இருக்கும். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன என்று பார்க்கும்போது மரணம். நியாயப்பிரமாண சாபம் என்ன என்று பார்க்கும்போது தரித்திரம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன பார்க்கும்போது வியாதி. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆகவே தரித்திரம் அடைவது 3 சம்பவத்தை வச்சுட்டு ஹோல் புக்கே அந்த 28ஆம் அதிகாரம் முழுதும் நீங்க புரிந்து கொள்ளலாம்.
நியாயப்பிரமாணத்தின் சாபம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13-14-15 பார்க்கும்போது அந்த சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கிட்டாரு. மீட்டுக்கொண்டு ஆபிரகாமுக்கு கொண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, சித்தமா இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமா அபாத்திரமா நிறைய சோம்பல் தரும். போய் சுதந்திரத்தை கொள்ளுங்க சொன்னா சுதந்திரிக்க மாட்டாங்க, எழுப்பி போக மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிடுங்க, வேதத்தை வாசிங்கன்னா அது செய்யறதில்லை. எதை சொல்றாங்களோ அது செய்யறதில்ல. ஆனா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுறப்போ அப்பதான் கீழ்படுறாங்க. நிறைய சமயத்தில் பார்க்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிக்கிறது இல்லை, அது ஒரு பனிஷ்மெண்ட் பண்றாங்க. ஹெல்மெட் போடாம பண்ணா அது என்ன பண்ணாங்க, ஃபைன் பண்ணாங்க. அடுத்தது பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ மாஸ்க் போடாவிட்டு அது ஒரு ஃபைன் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன் அது மாத்திரம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் வேணும், ஆளுக்கு லைசன்ஸ் வேணும், நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமயத்தில் இந்த லாக்டவுன் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகும்போது என் கையில் அந்த புக் இருக்கும். நிறைய பேர் ரோட்டில் போகிற எல்லாருமே மடப்பாங்க. போலீஸ்காரங்க மடக்கி ஓரம் கட்டாங்க. ரோட்டில் ஒரு வண்டி 2 வீலர் போச்சுன்னா அது உடனே ஓரம் கட்டு நிறைய வண்டி நிற்கும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமாங்க, இந்த போலீஸ்காரை பார்த்துனே போவேன். யாராவது ஓரம் கூட மடக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ மடக்க மாட்டுறாங்க? நம்ம கையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட புக் இருக்குது. நம்மகிட்ட எல்லாம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட புக் இருக்குது. யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட சரியான எவிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நான் போலீஸ்காரை பார்த்தா போலீஸ்கார என்ன பார்க்க மாட்டேன், மற்றவங்களெல்லாம் பார்த்து அவங்க தான் பிடிச்சி போட்டுக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெரிய நம்ம கிட்ட வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, நம்மகிட்ட லைசன்ஸ் இருக்குது வச்சுங்களேன், இந்த தைரியமாக போலீஸ்காரை பார்த்துட்டு போகலாம். நம்ம யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கிட்ட 2ல் ஏதாவது 1 இல்லைனாலும் பக்குன்னு இருக்கும். நம்ம முழிப்போம், திருத்துன்னு முழிப்போம், போலீஸ்கார் பக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆள் முழிக்கிறான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில வந்து தைரியமா இருப்பதற்காக ஆண்டவர் நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாரு. என்ன ரூல்ஸ் கொடுக்குறாரு பார்ப்போம். 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஆகவே உங்களுக்குள்ள யுத்தம் வருது, அதனால பட்டயம் வருது சொல்ல. பட்டயம் தப்பி மீது இருக்க ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்று தேவனுடைய இரக்கம் வாழ்க்கையில யுத்தத்தை காத்து மாற்றிக்கூடாது. யுத்தத்திலிருந்து வெற்றி தருவார். அடுத்ததாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இளைப்பாறுதல் கட்டளை போகிறேன்னு கத்த சொல்றாரு. ஒரு ப்ராமிஸ் பண்ற உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடாரு, ரெஸ்ட் கட்டளையிடாரு. நீ அங்கலாய்க்க வேண்டாம், அலைந்து திரிய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காட்டுற பெரிய இரக்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாக உண்டு. 4ஆவதாக வசனத்தை வாசிக்கும்போது 4ஆவது வசனத்தை அங்க பார்க்கும்போது 2ஆவதாக 4ஆவது வசனத்தை அங்க பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நிறைய இஸ்ரவேலின் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது முன்பாக பார்க்கும்போது இடிச்சு போயிட்டாங்க வாழ்க்கையில. ஏன் சோர்ந்து போனீங்க? பட்டயத்தை பார்த்து. ஏன் சோர்ந்து போனாங்க? இடிக்கப்பட்டாங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டாங்க, இடிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டுப்படுவாய். வாக்குத்தத்தை பாருங்க, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அது மாத்திரம் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிற கலிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்படுவாய். சந்தோஷமா இருப்போமா? ஆண்டோட சித்தம் நீங்க துக்கத்தோடு இருப்பதில்லை, சந்தோஷமா இருப்பது, மகிழ்ச்சியா இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, களிகூர்தலாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஆனா அதுக்காக மீண்டும் என்ன பண்றாரு? வாக்கு தத்தம் பண்றாரு. நம்ம ஒழுங்குபடுத்த வளர வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமாக. 5ஆவது வசனத்தை பார்க்கும்போது 5ஆவது வசனத்துல நிறைய பலனற்று போயிடுச்சு. 5ஆவது பார்க்கும்போது 5ஆவது வசனத்துல பலன் இல்லை. என்ன பிரயாச பலன் இல்லை சொல்றாரு. மறுபடியும் சமாரியன் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவையில் நாட்டி அந்த பலனை அனுபவிப்பாங்க. அப்ப பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து சோர்ந்து போயிட்டீங்க. இப்ப கர்த்தர் பலனை கொடுப்பதற்கு கட்டினார், வாக்கு தந்து தரார், சிறந்த ஒரு வாக்கு தந்து தரார். கர்த்தர் நம்ம நல்ல பலன் உண்டாகும், பலனை அனுபவிப்பார்கள். இந்த பலனை பார்க்கதில்லை, இந்த பலனை நீங்க அனுபவிப்பார்கள் சொல்லி நல்ல வாக்கு தத்துவம் தராரு. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆவது வசனத்தை பார்க்கும்போது 7ஆவது வசனமாவது கண்ணீருக்கு பதிலாக கண்ணீர், அதனால சோர்ந்து போயிட்டீங்க. 7ஆவது வசனத்தை பார்க்கும்போது கண்ணீர் இருக்குது, வேதனை இருக்குது, துக்கம் இருக்குது. என்ன சொல்ல கர்த்தர் சொல்லுறது? 7ஆவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபை நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதியுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள்.
சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேல் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். என்ன சொல்றாருனாக்கா, இனி உங்களுக்கு தத்தளிப்பு கிடையாது, கண்ணீர் கிடையாது. கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும், மகிழ்ச்சியும் கம்பீரமும் ஆர்ப்பரிப்பும் துதியும் இரட்சிப்பு இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன மகிழ்ச்சியை கொண்டு பண்றாராம். ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு கம்பீர சத்தம், மூன்றாவது பார்க்கும்போது ஒரு ஆர்ப்பரிப்பு, நான்காவது பார்க்கும்போது துதி, கடைசி சொல்றாரு ரட்சியம் என்று சொல்வார்கள். ஆண்டோட ரட்சிப்பை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, விடாய்த்த ஆத்மாவை என்ன பண்ணாரு, சம்பூர்ணமான பணி தோய்ந்த எல்லா ஆத்மாவை கர்த்தர் பண்ணாரு, நிரப்புவார். அப்படியே விட்டுறல, அப்படியே அழிச்சு போக விடல, அப்படியே குறைந்து போக ஆண்டு விடல. ஆண்டத்தோட வார்த்தையை கொடுக்கிறார், என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது மாத்திரம் இல்ல, 9வது வசனத்திலே பார்க்கும்போது 9வது வசனத்திலே என்ன சொல்றாங்க, அழுகையோடு வருவாங்க, விண்ணப்பத்தோடு வருவாங்க. அவங்க அழுகை அழாதபடிக்கு, கண்ணீர் விடாதபடி கர்த்தர் காப்பாற்றுகிறார். சிலர் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். உங்களை ஆண்டவர் கண்ணீருக்கு பதிலாக, உங்க துக்கத்துக்கு பதிலாக, உங்க வேதனைக்கு பதிலாக பிரியமானே, அது மாத்திர உங்கள் ஆண்டவர் சரியான விதத்தில் கர்த்தர் வழி நடத்துவாரு. அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் அவரை நடத்துவேன். இடராத செம்ம வழியில் நடக்க பண்ணேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கலாம். நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன பண்றாரு, தமிழ் பிள்ளைகளை பில்ட் பண்றார், கட்டுகிறவராக இருக்கிறார், எழுப்புகிறவராக இருக்கிறார். உங்க கண்ணீரை விடுறது மாத்திரம் இல்ல, உங்களை கம்பீரம் செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சோத்திரம், துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாக. பிற்பாடு 10 வசனம் 11, 12, 13, 14, 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்களிலே அங்கே பார்க்கும்போது 10வது வசனமாக, ஜாதிகளே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்துள்ள தீவுகளில் அறிவித்து. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில்லை. யோசிச்சு பாருங்க, சில சமயத்தில் சொல்றது நெட்டு காலி ஆயிடுச்சு. நெட்டு எப்படிங்க காலி ஆகும்? நீங்க காலி பண்ணதான் காலி ஆகும், தானா அது காலி ஆகுறதில்ல. நீங்க இன்னைக்கு உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு வியாழக்கிழமைப்பா, நீங்க வியாழக்கிழமை நீங்க சாயந்தரம் ஜெபம் இருக்குது, நீங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஜெபம் இருக்குது, நீங்க புதன்கிழமை சாயந்தரம் பைபிள் ஸ்டடி இருக்குது, நீங்க சண்டே ஈவினிங் இருக்குது, சண்டே மார்னிங். நீங்க என்ன பண்ணணும், நெட்டை இன்டர்நெட் இருக்குது, அது காத்துக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பா இஷ்டத்துக்கு இது தேவையற்றதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் சத்தியத்தை கேட்பதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சுத்துது. ரெண்டாவது சொல்றாங்க, அது என்ன பண்றது இல்லை, அது கேட்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இன்னைக்கு கேட்கல, நாளைக்கு கேட்கலாம்ல, அதை அப்படியே விட்டுருது. எத்தனை பேர் எத்தனை சர்வீஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. யோசிப்போம். மனசாட்சி, உங்களுக்கு ஏன் சோர்வு வருது, காரணம் என்ன? நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க, ஏன் துக்கம் அடைறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க, கர்த்தருடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. உலகத்துக்கு, சிற்றின்பங்களுக்கு, தேவையற்ற காலம் அதிக முக்கியத்துவம் இருக்குது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது மாத்திர ஒரு சபையில் இருக்கிறோம், அந்த சபையில பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரனாலும் சரி, எந்த சபை நடத்துற ஊழியக்காரர் சரி, அந்த சபைக்காக, அந்த சபை ஆத்துமாக்காக, ஆண்டவரே என் சபைக்கு இந்த நாளிலே இந்த செய்தி தாருங்க ஆண்டவரே, எவ்வளவு பாடுபட்டு, எவ்வளவு முழங்கால் படிட்டு, எவ்வளவு கண்ணீர் விட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு இந்த செய்தி எடுக்கிறாங்க. கர்ப்ப வேதனைப்பட்டு செய்தி எடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இதுதான் இந்த செய்தி தான், இன்னைக்கு இந்த செய்தி தான்ன்றது தெரியாது, ஆனா அந்த செய்தி அதை பெற்றுக்கொள்வது எவ்வளோ மணி நேரம் செலவழிக்குது. கர்த்தர் அறிவார், கர்த்தரே சாட்சி. பிரியமானே, ஒவ்வொரு வார்த்தையும் போதிங்கப்பா, நெக்ஸ்ட் என்ன போதிங்க அப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட அது எவ்வளோ வருத்தத்தோடு கூட, கஷ்டத்தோடு கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது என்ன பண்றாங்க, அதை பிரசங்கிக்கிறாங்க. அதுக்குரிய பலனை ஆண்டவங்க தந்துடுவாரு. ஆனா நீங்க அந்த வருத்தத்தின் பலனை உங்களுக்காக விதைக்கப்படுற அந்த வார்த்தையை நீங்க அலட்சியம் பண்றீங்க, வீணா செலவழிக்கிறீங்க. ஒன்று, இன்டர்நெட்டை வேஸ்ட் பண்றது எப்படின்னாக்கா, கர்த்தருடைய காசு, கர்த்தர் கொடுத்த பலத்தினால நீங்க வேலைக்கு போறீங்க, கர்த்தர் கொடுத்த சுகத்தினால நீங்க வேலைக்கு போறீங்க, அதனால கர்த்தர் கொடுத்த கிருபையினால நீங்க சம்பாதிக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபை, சாமர்த்தியம், அது ஆண்டோட காரியங்கள், அது அப்படிப்பட்ட காசு தான் நீங்க நெட்டு போடுறீங்க. ஆனா எதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க, மிஸ்யூஸ் பண்றீங்க. அதனுடைய பலன வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, அது ஆசீர்வாதமா இருக்கல. குடும்பத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே கலக்கம். என்ன காரணமா, கர்த்தருடைய வார்த்தை இல்லம்மா, கர்த்தருடைய பிரசன்னம் கிடையாது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு விரோதமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொள்ளுகிறீங்க.
அப்படி வாழ்கிற நிமித்தமாக இன்னும் நெருக்கமும் பிரச்சனையும் சூழ்நிலை நல்லா இல்லை. நீங்க வந்து வெளியில ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டா பாருங்க, ஆனா இன்னர்ல உள்ளுக்குள்ள மனவேதனை மன உளைச்சலுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அந்த மனுஷன் ஊழியக்காரர் பார்க்கும்போது இவ்வளவு பாரத்தோடு இவ்வளவு வருத்தத்தோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொடுக்கும்போது அலட்சியம் பண்றீங்க, அசட்ட பண்றீங்க. வசனம் சொல்லுங்க, இருக்கிற சொல்லுது, என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ண கனஈனம் அடைவார்கள். கனஈனம் அடைவது காரணமா கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய பிரசனத்தையும் கர்த்தருடைய காரியங்களையும் சபையின காரியங்களையும் நீங்க கனவீனம் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா? ஏழுடைய பிள்ளைகளே என்ன ஆயிடுச்சு? கெட் லாஸ்ட், வெளி போட்ட. யோசிச்சு பாருங்க, இது என்ன வேணாக்கா குடும்பம் முழுதுக்கும் சாபக்கேடு. குடும்பம் முழுதும் இந்த பிரச்சனை வந்து காரணம் என்னன்னாக்கா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கோஆபரேட் பண்ணல, பிள்ளைகள் தாறுமாறான அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போகுது, எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போகுது. இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்று தாய் தகப்பன் கட்டுப்படணும். தாய் தகப்பன் சரியான சரி, ஊழியக்காரர்கள் கட்டுப்படணும். நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டீங்க. நீ ஊழியக்காரரும் கட்டுப்படுறதில்ல, கூட பெற்றோருக்கும் கட்டுப்படுற. பெற்றோர் ஆவிக்குரிய தகப்பனா ஆவிக்குரிய தாயா இருந்தா ஆவிக்குரிய தாயால ஆவிக்குரிய தகப்பனா இல்லைன்னா அப்படிப்பட்ட பிள்ளைங்க எங்கதான் இருக்கணும்? ஊழியக்காரர்கள் கீழ்படுத்திக்கணும். அதுவும் இல்லை, அப்போ குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க சோர்ந்து போகிற காரியத்துக்கு உண்டான காரணம், நீங்க விடாய்த்து போகிறதுக்கு உண்டான காரணம், நீங்க துக்கம் அடையாது காரணம் வந்து ஆண்டவர் காரணம் கிடையாது, யாரோ காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம். நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. பெரியம்மாளே இந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தை முழுமையாக படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்களும் பாவங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பொய் ஜாஸ்தி, நிறைய வந்து ஆக்ஷன் என்னது அப்ப என்னங்க ஆக்ட் பண்றது, ஹிப்போக்ரைட், மாயக்காரமாக மாய்மாலம் பண்றது, நடிக்கிறது. ஆண்டர் பார்க்கிறார்ல, அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு இருக்கும். ஆண்டர் பார்க்கிறார்ல, ஆண்டர் உங்களை பார்த்துதாங்கிறார். உங்க நடக்கை உங்க செய்கை எல்லாத்தையும் ஆண்டர் பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் கர்த்தருடைய சமூகத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய சபையை கொடுத்து ஒரு வைராக்கியம் ஒரு பயம் இருக்கும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆகவே ஏன் கண்ணீர் வருது, ஏன் பட்டயம் வருது, மின்மோசனை ஏன் பட்டயம் வருது, ஏன் இழைப்பாது, ஏன் இடிக்கப்படுறாரு, அது மாத்திர ஏன் பலனற்று போகிறது, ஏன் பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது, ஏன் பார்க்கும்போது அழுகையும் அழுகை, ஏன் அழுகை உங்க வாழ்க்கையில காணப்படுது? நன்றாக விலை கொள்ளுங்க, யோசிச்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில வந்து ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமாக உடன்படிக்கை மீறி போகிற காரியங்கள், உடன்படிக்கை மீறி போகிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை மீறி போகிற காரணம், கர்த்தருடைய வார்த்தை பயப்படாத காரணம், கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காத காரணம், இதெல்லாம் அடி வாங்கி கூட உணர்த்தப்பட்டு கூட வாழ்க்கையை மாற்றி கொடுறது இல்லையா? வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாக்க வாழ்க்கையில பெரிய காலத்தை கத்த செய்வாங்க. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அது மாத்திர 10வது வசனத்திலே வாசிக்கும்போது 10, 10, 11, 12, 13, 14 வாசிக்கும்போது, ஜாதிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்காம உலகத்துல என்னன்னோ கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கேட்டு தூரத்துல தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை கேட்டு சிதறடித்தவர் அதை சேர்த்துக்கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்க வண்ணமாக அதை காப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கேட்கறது மாத்திரம் இல்ல, தகப்பன பண்ண ஆண்டரை பண்ணாருமா மெய்ப்பனை போல மந்தையை காப்பாற்றுகிறாங்க. கேட்டால் காப்பாற்றுவார். அடுத்ததாக 11வது வசனத்திலே பார்க்கும்போது என்ன செய்வார் பார்க்கும்போது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு நீங்களாக்கி அவனை விடுவிக்கிறார். கர்த்தருக்காக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மீட்க வேண்டிய சமயத்தில் மீட்டுக் கொண்டாரு. உங்களை கர்த்தர் பலத்தினுடைய கைக்கு நீங்களாக்கி என்ன பண்றாரு? விடுவிக்க வேண்டிய காலத்துல கர்த்தர் விடுவிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் விடுவிக்கிறவரு, கர்த்தர் மீட்கிறவரு. யோசிச்சு பாருங்க, ஏன் வாழ்க்கையில தோய்ந்து போகணும், ஏன் விழாய்த்து போகணும்? நீங்க வாழ்க்கையை மாற்று பாருங்க, தானா செட்டில் ஆயிடும். அடுத்து நாங்க பார்க்கும்போது 12வது வருஷம் வாசிக்கும்போது, அவர் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தரும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டியில் கண்டுக்குட்டியில் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக என்ன பண்ணாங்க? ஓடி வருவார்கள். கர்த்தர் கொடுக்கிற நன்மை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை நன்றாக விளைக்கொள்ளுங்க. உங்க சம்பாத்தியம் உங்களுக்கு போதும் என்று நினைங்க. நிறைய இடத்துல வேலை செய்யற இடத்துல எல்லாம் இப்ப பார்க்கும்போது என்ன பண்றாங்க? டீ காசு இங்க சில வாட்ச்மேன் அப்படின்னு இருக்காங்க பாருங்க, எங்க அங்க இருப்பாங்க, அட்டர் எப்படி பண்ண அட்டர் இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏதாவது கவனிச்சுப்பாங்க, ஏதாவது கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம்.
நீங்கள் சம்பாதிக்காத காசு கேட்டு வாங்குறீங்க, அசிங்கம். டீ காசு கொடுங்க, ஏதாவது கவனிச்சுப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு காரியம். இது கர்த்தர் கொடுக்கல, அது உங்க ஆசீர்வாதமா இருக்காது. கையில் காசு கிடச்சிடும், உங்கள் தேவை கிடச்சிடும். நாங்கள் ஏர்போர்ட்டில் போயிருக்கும்போது பிரியமானது பாவம், அந்த சவுதியிலேருந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர்றவங்க வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து அவங்களெல்லாம் பார்த்தா நல்ல தோற்றமாக இல்லை, கடினமான உழைப்பு உழைச்சிட்டு அவங்க ஏதோ திங்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க சாப்பிட்ற பொருட்கள் கொண்டு வந்தாங்க மெட்ராஸ்க்கு. அவங்க மெட்ராஸ்க்கு வந்தாங்க, எந்த ஊருக்கு போகிறாங்க தெரியாது. ஆனால் வரும்போது இல்லை, அங்கே இருக்கிறவங்க அந்த அந்த ஏர்போர்ட்டில் என்ன பண்ணாங்க, பெட்டியை திறந்து செக் பண்ணாங்க, ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டான். ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு டாய்ஸ் இன்னவோ கொண்டு வந்தாங்க, அதை எடுத்து வச்சுக்கலாம். பயங்கர மனவேதனை, பயங்கர துக்கம். அந்த கண்ணால பார்த்தோம். அவங்க கெஞ்சுறாங்க. அவன் ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் பொருளை அவன் எடுத்து வச்சுட்டான். மீதி பொருளை கொடுத்து எதுவும் அப்படின்னு சொல்லிட்டான். மனசுக்குள்ள ரொம்ப துக்கம் உண்டாயிடுச்சு. அந்த எந்த அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க எந்த நிலைமையில வந்து அவங்க எடுத்துருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அபகரிச்சிட்டாங்க. வைத்தறிச்சல், யாரோ ஒருத்தர் வைத்தறிச்சல், யாரோ ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும்னு யோசிக்காதீங்க. மற்றவங்க கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும்னு யோசிக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு நாள் வரும். அந்த நாள் பாகம் சகிக்கவே முடியாது. நீங்க என்ன அறிக்கை செய்தாலும் அது வந்து நினைச்ச முடியாது. அது உங்களால் வந்து அறிக்கை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அடுத்த அந்த வருஷம் படிக்கப்போம், அந்த வருஷம் படி. இந்த நன்மைக்காக ஓடுகிறோம். அவளுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆத்மா தாங்க தொய்ந்து போகாது, விளைத்து போகாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்க்கும். அவள் இனி தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் வாக்குப்பட்டார், அவள் இனி தொய்ந்து போவது கிடையவே கிடையாது. ஏன்? உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையை மாற்றிக்கணும். என் வாழ்க்கை மாறினா வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். கர்த்தநாமத்து மகளோட ஆண்டரே, நான் சகேவி பாருங்க, யாருத்துல அநியாயமா வாங்கினது உண்டானால் இந்த நாளத்தினாக திருப்பி செலுத்துற தேவையாது. வாங்கினது உண்டானால், நான் யாருக்கு அநியாயம் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தினாக திருப்பி செலுத்துறேன். யார்கிட்ட அறிக்கைதாரு? கர்த்தர் இடத்துல அறிக்கைதாரு. மனுஷங்கிட்ட அறிக்கைட்டாக மனுஷன் ஏழாயிரமா பேசுவான். கர்த்தர் இடத்துல அறிக்கைறாரு. கர்த்தரோட பார்வை. அப்போ கர்த்தர் பார்த்தாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னைக்கு மனம் திரும்புதல் இருக்குதோ அன்றைக்கு வீட்டில் ரட்சிப்பது. உடனே சொல்றாரு, இவன் இனி அவங்க சகையோட அப்பா பேர் நமக்கு தெரியாது. சகையோட அப்பா இனி முதல் கொண்டு யார்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஒரு ஆசிரியப்பட்ட தகப்பனுக்கு, விசுவாசத்தின் தகப்பனுக்கு பிள்ளை ஆயிட்டானே. ஸ்பிரிச்சுவல்ல உங்களை ஆண்டவர் வந்து உலக பிரகாரமா என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆவிக்குரிய பிரகாரமா கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வதிப்பது தேவன் வல்லவராகிறார். அடுத்ததாக பார்க்கிறது 12ஆம் வருஷம் 13ஆவது வருஷத்துல அங்கே பார்க்கும் சொல்றாரு 13ஆம் வருஷம், அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாக மகிழ்வார்கள். எல்லாரும் உங்க வாலி பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, எல்லாருமே முதியோருங்க, எல்லாரும் ஆனந்த கழிப்பாக நம்ம குடும்பத்தில் என்ன உண்டாக? மகிழ்ச்சி உண்டாகுங்க, சந்தோஷம் உண்டாகுங்க. பிற்பாடு நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, நீங்க துக்கப்படுறது தேவ சித்தம் இல்லை, அந்த துக்கத்தை கத்து சந்தோஷமாக மாற்றி அவர்கள் தேற்றி அவர் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், வேற யாராலும் முடியாது. நீங்க மாறினா போதும், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போனா போதும், ஆண்டவர் சமூகத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா போதும், ஆண்டவர் சமூகத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை மாத்திட்டா போதும். கர்த்தர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க என்ன பண்ணி தெரியுமா? நேசிக்கணுமா? முதலாவது அவர் மாற்றணும், அப்புறம் நான் மாறேன். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சில என்ன பண்ணாங்க? பிச்சைக்காரா இருக்கிறாங்க. எப்படி பிச்சைக்காரா இருப்பாங்க தெரியுமாங்க? பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ முயற்சி படிக்கிற ஆண்டரே ஆண்டரே அப்படி அப்படி கத்துறது. ஆனா பிரச்சனை வந்து முடிஞ்ச பிற்பாடு ஆண்டரே மாந்துருது. கஷ்டம், பிரச்சனை, ஆபத்து, போராட்டம், கண்ணீர் அப்படி வரும்போது ஆண்டவர்கிட்ட வருது. பிச்சைக்காரங்க வந்தா. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பண்ணாரு. உங்க பார்த்து, கண்ணீரை பார்த்து, உங்க துக்கத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, உங்க நிலைமையை பார்த்து ஆண்டவர் நல்ல நிலையில கொண்டு வந்து பிற்பாடுல மணியை பழைய கொண்டு கதவை திறந்து அப்படி போயிடுது. போயிட்ட உடனே இது 106ஆம் சங்கீதம் படிங்க, சூப்பரா தெரியும். என்ன நம்பாதீங்க, 106ஆம் சங்கீதம் முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் எவ்வளோ செய்தாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணாங்க? மறந்துடுறாங்க. 106ஆம் சங்கீதம் சரியான ஆன்சர் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு. எப்போதும் கர்த்தர் பயந்துக்கிறோம் பாக்கியவான். வனாந்திரத்திலே இச்சையுள்ளாக்கி வனாந்திரத்தில் தேவனை பட்ச பார்த்தார்கள். அடிப்பாங்க பார்ப்போம்.
106 தாங்க. அவ வந்து விசுவாசித்தாங்க. நிறைய அந்த முழு சங்கீதம் படிச்சா வேண்டாம், முழு சங்கீதத்தையும் படிச்சாக்கா கிரியில் அவர் கோபம் பண்ணாங்க, வாதம் இல்லை வேண்டாம். அந்த முழுமையாக சரி பண்ண எடுத்து பார்ப்பேன். நீங்க தேடாங்க, நான் பார்க்குறேன். 106. சரி, இப்போ பார்க்கும்போது 106:12 பார்க்கும்போது அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே எச்சரிக்கையாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இப்படியே என்ன பண்ண தெரியுமா? 106ஆம் சங்கீதம் முழுமையா நீங்க படிச்சு பாருங்க. 106ஆம் சங்கீதம் முழுமையா படிச்சு பாருங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் நம்ம அநேகத்தரம் அவர் விடுவித்தார். அவரோ தங்கள் யோசனையால் அவருக்கு 106:43 சொல்லுது, அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. 106ஆம் சங்கீதம் முழுசா படிச்சு பாருங்க. மிக 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 முக்கியம். வாழ்க்கை சரித்திரம் பக்காவா சொல்லணும். எப்படி இருக்கிறீங்க சொல்றாங்கல்ல, காரியவாதி, சந்தர்ப்பவாதி, சூழ்நிலைவாதி இப்படிதான் சொல்றாங்க பார்த்துருங்க. அது மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறதுக்கு நல்லதே கிடையாதுங்க. வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்காதுங்க. நீங்க மறுபடியும் நீங்க பாதிக்கப்பட்டீங்க, நீங்க மறுபடியும் வருவீங்க, நீங்க மறுபடியும் அப்படி போயிடுவீங்க, மறுபடியும் இப்படி வருவீங்க. நீங்க போக்கு வருத்தமா இருப்பீங்க. போக்கு வருத்தமா இருப்பது எது? சொல்ல பார்ப்போம். காக்கா 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 போக்கு வருத்தமா இருக்கும். ஆனா புறா அப்படி கிடையாது. புறாவை போல கபடற்றதா இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது இங்க எரேமியால பார்ப்போம். எரேமியால பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? 14வது வசனம். எரேமியால 13வது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றார். 14 ஆசாரில் ஆத்துமாவை கொழுமையான உங்க ஆத்மா தொய்ந்து போகாது, உங்க ஆத்மா விடாய்த்து போகாது. உங்க ஆத்மா என்ன செய்வார் பார்க்கும்போது கொழுமையான பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார் என்று கர்த்தர் சொல்றார். யோசிச்சு பாருங்க. ஏன்பா சோர்ந்து பண்ணீங்க? ஏன் நீங்க விழாய்த்து பட்டீங்க? ஏன் நீங்க துக்கமாயிட்டீங்க? ஏன் நீங்க கலக்கம் பண்ணீங்க? வாழ்க்கை வந்து சரியில்லாம நீங்க பாருங்க, அந்த கொழுமையாக மாற்றுவார். விழாய்த்து பொழுதும் தொய்ந்து பொழுதும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தால கர்த்தர் நிரப்புவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நகோமி குறித்து பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? நகோமி வீட்டுக்காரு அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? எங்க போயிட்டாங்கன்னாக்கா மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. இங்க கொஞ்சம் பஞ்சம் வந்தாங்க. எல்லாரும் போலியே, எல்லாரும் போனாங்க. எங்க மற்றவங்க இருந்தாங்கல்ல, நீங்க ஏன் பண்ணீங்க? ஆனா அங்க போனா அங்க கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும். அப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்க போனோன்னு 3 போயிடுச்சு, 4 போயிடுச்சு. வீட்டுக்கார போயிட்டாரு, 2 பிள்ளைங்க போயிட்டாங்க, ஒரு மருமக போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ இனி வந்து ஒரு பெரிய தரிசனமே போயிடுச்சு உங்களுக்கு. ஆனா நகோமி கொஞ்சம் மனம் திரும்பினால என்ன ஆயிடுச்சுனாக்கா, ரூத்தை கொஞ்சம் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பி வந்துட்டாங்க. தேவனை மெய்யான தேவனை ஏற்றிட்டாங்க. கர்த்தர் ரூத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். நீங்க மனம் திரும்பினா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்வார். பெரிய திட்டம். இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு போயிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு தாவீது வருவாரு, மிகப்பெரிய சாலமோன் வருவாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி மூலம் உருவாத காரணம் நீங்க தான். மனம் திரும்பினாதான். மனம் திரும்பினாதான். அந்த தேவனை ஏற்றுக்கொண்டால் போதும், அந்த தேவனை விசுவாசித்தால் போதும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாங்க பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய அந்த வைராக்கியம், தேவனை பற்ற வைராக்கியம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அந்த ரூத்தோட சந்ததியில தான் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய கிரேட் மிராக்கிள், இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். போவாஸ் கண்ணில் தயவு கிடைக்கணுமா? கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? தயவு நாடி வந்தா தயவு கிடைக்கும். நீங்க தான் வரணும். நீங்க நாடி வந்தாதான் தயவு கிடைக்கும். நீங்க வராம அங்கே இருந்தீங்கன்னாக்கா அப்படிதான் இருக்கும். ஆகவே இன்னும் அழிவு, இன்னும் நஷ்டம். ஓவர்பால் அட்ரஸ் கிடையாது. சாப்டர் ஃபினிஷ், முடிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க. பிரியமானே யோசேப்பு மரிச்சாரு, எகிப்துல மரிச்சாரு. ஆனா யோசேப்பு எலும்பு என்ன பண்ணாங்க? மீட்கப்பட்ட ஜனம் வரும்போது கானாதேசத்துல அடக்கம் பண்ண கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு நகோமி வீட்டுக்காரங்க, நகோமி பிள்ளைங்க மரிச்சாங்க. அவங்க எலும்புல எங்க போயிடுச்சுமா? அந்த மோவாப் தேசத்திலே விட்டுச்சு. நிறைய நஷ்டங்க.
நிறைய நஷ்டம், நிறைய கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் அவசியம் இல்லாதது, தேவையற்றது காரியங்கள். ஆண்டவர் காத்துருங்க. கத்தர் வாழ்க்கையில் கத்த பெரிய காட்சியை வல்லவராக கத்தநாமத்துக்கு மகிழ்வுங்க. அது மாத்திரம் இல்லை, 16ஆம் வசனம் வாசிக்கும்போது 16 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எரேமியா 31:16 வசனத்தை வாசிக்கும்போது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் என்று கத்த சொல்ற. நீ அழ வேண்டாம், நீங்க அழ வேண்டிய அவசியமே கிடையாது, கண்ணீர் விட வேண்டாம் சொல்ற. கண்களை காத்துக்கொள்னு கத்த சொல்ற. கத்த சொன்னார்னா பின்ன கண்ணீர் விடாது, சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாங்க. அடுத்தது 28ஆம் வசனம் வாசிங்க. 28ஆவது வசனம் வாசிக்கும். இது எரேமியா 31:28 வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, உன் கிரியைக்கு 28. அப்பொழுது நான் அப்போ நான் பிடுங்கவும் இடிக்கவும் 16 முடிக்கலையா? சரி, ஒரு நிமிஷம். 16 போட்டேன். 16 பார்க்கும்போது ஒரு 2 வருது. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்றார். அவர் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். என்ன இங்க பாருங்க, சத்ருவின் தேசத்துல என்ன பண்ணாங்க? திரும்பி வருவார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, என் ஜனம் வரும், என் ஜனம் சமாதான தாவரங்களை வாசம் பண்ணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்போது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாகவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர் பேர் எப்படி ஜாக்கிரதையா இருந்தாரோ சொல்றாரு. இந்த பிரச்சனை நிமித்தமாக அடி ஒன்னா வந்துச்சு. அப்போ பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும், பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்வோம் அவர் பேர்ல எப்படி ஜாக்கிரதையா இருந்தாலும். அடுத்ததாக சொல்றாரு, அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர் பேர் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு கத்த சொல்றாரு. கட்டுவாரு, நாட்டுவாரு, விடாய்த்த ஆத்மா சம்பூர்ணம் பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அதான் சொல்றாரு, I have give new strength, I will provide abundance, I will fully satisfy the need, I will make the weak one strong. கர்த்தர் உங்களை நிரப்புவார். அது மாத்திர உங்களை பலப்படுத்துவார். அது மாத்திர உங்க வீக்கா உங்க பலவீனத்தை கத்தர் மாற்றிவிட்டு பலமுள்ளதாக கத்தர் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக. உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பதற்கு, அதிசயமாக சந்திப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இப்போது 3 சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 3 சம்பவத்தை முன்பாக வைக்கிறேன். என்று பார்க்கும்போது முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 44 வரைக்கும். மத்தேயு, the book of Matthew chapter 26 verse 36 to 44. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 44 வசனங்கள் பார்க்கும்போது, அப்போது இயேசு அவரோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்க உட்கார்ந்துருந்தாங்க சொல்லி. அடுத்தது பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாபாரப்படவும் தொடங்கிட்டாங்க. இயேசு என்ன பண்ணாரு? போயிட்டு பேதுருவையும் செபதேவின் குமார் யாக்கோபு என்ன பண்ண கூட்டு துக்கம் அடையவும் வியாபாரப்படம் என்ன பண்ணாங்க தொடங்கினாரு. இந்த துக்கமும் வியாபாரமும் வேற. அடுத்தது, அப்போது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம், பிதாவின் தேவன் பேசுறாரு. துக்கோடு நீங்கள் இங்கே தங்கி இருங்க, இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாரா? அப்புறம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணார். யோசிச்சு பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணாரு. சற்று பின்பு அவர் சீஷனிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணதை கண்டு, ஜெபம் பண்ண சொன்னாக்கா தூங்குறது, தூங்க சொன்னா ஜெபம் பண்றது கிடையாது. ஜெபம் பண்ண சொன்னா தூக்கம் வரும், பைபிள்வாசி சொன்னா தூக்கம் வரும். இது ஸ்லீப்பிங் டேப்லெட் கிடையாது, இது ஸ்லீப்பிங் டேப்லெட் கிடையாது. ஜெபம் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கிடையாது. யோசிச்சு பாருங்க. நீ சில நாள் வரும்போது தூக்கம் வர்ற வரைக்கும் செல்போனை பார்த்து கேட்குறேன், தூக்கம் வர வரைக்கும் அது ஸ்லீப்பிங் டேப்லெட்டா அது. ஆனால் தூக்கம் வரவே வராது. ஆனால் எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அதை பார்த்தாலும் தூக்கம் வந்துடும். கம்ப்யூட்டர் முன்னாடி செல்போன் முன்னாடி இருந்தால் சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். எதுக்காக சொல்கிறேன்னா, அது என்னன்னு நமக்கு தெரியாது. பாருங்க, அவர் சீஷர்கள் வந்து அவர் நித்திரை பண்ணதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாக அது என்னோட விழித்திருக்க
கூடாதா? 1 மணி நேரமாவது. இன்னைக்கு அதை புடிச்சிடறாங்க மக்கள். என்ன பண்ணாங்க? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண. பிச்சைக்காரா நீங்க யாருங்க? 1 மணி நேரமாப்பா, 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆர்டர் தர்றது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, அந்த 1 மணி நேரமாவது ஒழுங்கா பண்றீங்களா பாருங்க. இந்த 1 மணி நேரமாவது ஒழுங்கா பண்றீங்களா யோசிச்சு பாருங்க. சிலருக்கு 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 10 நிமிஷம் உங்க வாழ்க்கை எப்படிமா செழிப்பா இருக்கும், உங்க எதிர்காலம் எப்படிமா நல்லா இருக்கும். நான் நினைச்சு பாருங்க. நீ சோதனையில மாட்டிக்குவீங்க. நீங்க இப்ப சொல்றேன், வசனம் படி சொல்றேன், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணலனாக்கா சோதனையில பக்காவ மாட்டீங்க. ஜெபம் பண்ணல. ஆவி உற்சாகம் உள்ளதா, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகமா தான் இருக்கும், மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, என் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாலுடைய இது என்னை விட்டு நீங்க கூடாதாக உங்களுடைய சித்தத்தினுடைய ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணார். ஒவ்வொரு சமயத்தும் அவர் திரும்ப வந்தபோது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுவதை கண்டால் அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்த பொறுப்பில்லை, மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்து அவர் மறுபடியும் அவளை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை தடை செய்யல, சோதனையை ஜெயித்தார். நம்ம முன்மாதிரி. அவர் சோர்ந்து போகல, பிரியமானலே அவர் விடாய்த்து போகல. பிதாவு சமூகத்தில் போய் ஜெபம் பண்றாரு. வாழ்க்கையில மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்பர் 1, முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபத்தில் உறுதியாய் தடுத்துக்க வேண்டும். நம்பர் 2, 2வது பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 45 வசனம். The Gospel of John chapter 11 verse 32 to 45. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கொண்டு 45வது வசனமாவது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் எல்லாரும் அழுகிறாங்க. இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து, ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து அவன் எங்கே வைத்திரல என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அடுத்தது இயேசு என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். யோசிச்சு பாருங்க. ஆனா இதனுடைய பின்னாடி விளைவு, பின் விளைவு என்னன்னா பெரிய மகிமையான காரியம். அப்போது யூதர்கள் இதோ இவர் அவனை உடனே பேசுவாங்களே, இவர் அவனை இவ்வளோ சிநேகித்தார், சாகாமல் கூட பண்ணிக்கலாம் அல்லவா? சில கூட கண்களை திறந்த இவனை சாகாமலுக்கு பண்ணக்கூடாதா? இவங்க பேச்செல்லாம் அவனை கேட்க மாட்டார். இது மாதிரி இடம் பேசுவாங்க. அவனை கண்ணீர் விட்டார உடனே என்ன பண்ண அவர் மேல பழியப்பட்டு. அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. ஒரு குகை, ஏறாலும் போக முடியாது, குனிஞ்சுதான் போனோம், குனிஞ்சு கூட போக முடியாது. இன்னும் காலை முதல்ல அப்படி போட்டு அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணோம், சரிக்கு தான் போனோம். அவ்வளோ பேர் குகை, அது உள்ள போகும். வழி அவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். பிரியமானல எதுக்காக சொன்னா, இயேசு நல்ல தடி ஆட்கள்லாம் உள்ள போட்டு ஐயோ மாட்டி ரொம்ப கஷ்டம். நம்ம மாதிரி ஒல்லியாக நாட்கள் உள்ள இறங்கி போய் பார்த்து வந்துட்டோம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டரே, இப்போது 4 நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம்? 4 எம்மா இல்லம்மா, 4 நாள் நம்ம கணக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நம்ம கணக்கு நாரம் இல்ல. ஆண்டவர் நாராதபடிக்கு ஆண்டவர் பண்ணாரு, மகிமைப்படுத்தும்படியாக சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயிடு, நான் உனக்கு சொல்லவில்லை என்ற விசுவாசியமா வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வாரு. ஆண்டவர் வாழ்க்கையில ஒன்று ஜெபம் பண்ணுங்க, சோதனை ஜெயிப்பீங்க, விழைத்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. 2வது கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாத்துக்கும் காரணம் பார்க்கும்போது என்ன பண்ணணும் யோசிக்கும் போது ஏசப்பா சொல்ற வார்த்தை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? மகிமை பார்க்க முடியும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்ததாக பார்க்கும்போது அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் சோத்தரிக்கிறேன் சொல்றாரு. சோத்தரிக்கிறேன் சொல்லிட்டு, நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசம் அவள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அடுத்தது இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா சொல்றாங்க. சொன்ன உடனே அழுகி போகல, நாத்தம் அதுல,
அவங்க எப்படி வச்சாங்களோ எப்படி கட்டினாங்களோ அப்படியே வெளியே வந்தார். வரும்போது சொல்றாரு, அப்போது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையால் கட்டப்பட்டது, அவன் முகம் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவளை சுத்தப்பட்டது. இயேசு அவளை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்போ இவங்க தான் கட்டினாங்க, இவங்க தான் சுத்தினாங்க. இந்த ஆள் எழுந்து வந்தா எத்தனை பேர் ஓடுவாங்க தெரியுமா? நம்ம ஆளுகளுக்கு வந்தாக்கா உடனே பின்னாடி ஓடுவாங்க. ஏன்னா மூச்சுக்கார மாதிரி அப்படியே சுத்தி ஒரு மாதிரி இருக்க பார்த்தீங்களா? சமயத்துல வண்டியில போகும்போது சில பெண்கள் பார்க்கும்போது முக்கால் அப்படின்னாலும் போட்டு கண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு ஃபுல்லா மூடுவாங்க. பூச்கார மாதிரி இருப்பாங்க. இது பாருங்க, இது நாங்க பார்த்துக்கலாமா? நான் எடுத்த போட்டோவது இல்லையா? சரி, இது மாதிரிதான். இது உள்ள போனோம். இது லாசரஸ் டம். இதுக்குள்ள அப்படியே இறங்கி இப்படி உள்ள போனோம். இது இவங்க கட்டிடுறாங்க. இது உள்ள போயின்னா அப்படியே கோக வரும். ரைட், அடுத்து யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல லாசர் என்ன பண்ணாரு? வெளியே வந்தாரு. மரியாதை இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்கள் அநேகர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களானாங்க. யோசிச்சு பாருங்க, தேவனாம் மகிமைப்பட்டது, விசுவாசம் உள்ளவர்களானாங்க. வாழ்க்கையில கண்ணீர் வந்துச்சுனாக்கா இல்ல, கண்ணீருக்கு பிற்பாடு ஒரு மகிமை இருக்குது. ஒரு ஜபத்தில் மாற்றப்படுற. அடுத்ததாக பார்க்கும்போது ரெண்டாவது அடுத்து யோவான் 12:27-28. யோவான் 12 The Gospel of John chapter 12 verse 27 and 28. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 27-28. அப்போது என் ஆத்துமா கலங்கிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் சொன்னாரு. சொல்ற பிற்பாடு சொன்னாரு, பிதாவே நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தின சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காத்த செய்வார். வாழ்க்கையில கர்த்தர் வல்லமுள்ள ஒரு மகிமையான செய்தார் சொன்ன போல நம்முடைய வாழ்க்கையில கூட உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மகிமையான காத்த செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சத்தம் சொல்லி மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டம் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் பாடுபட்டாரு. பிற்பாடு மகிமையிலே பிரவேசித்தார். அடுத்ததாக கடைசியாக மூன்றாவதாக ஆண்டவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். எப்படி பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:17. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:17 வாசிக்கும் போது லூக்கா 24:17. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் துக்க முகம். முடியாது, ஒரே குத்துன மாதிரி இருக்கும். துக்க முகம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த முகம் எப்படி இருக்கும்? சுண்டக்காய் காஞ்சி போன சுண்டக்காய் மாதிரி இருக்கும். அல்லது இன்னொரு சொன்ன கருவாடு மாதிரி இருக்கும் துக்க முகம். ஏதாவது துக்க முகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகத்தை பார்த்து ஒரு கருவாடு இது காய்ங்க இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே மூணு ஒரு மாதிரி அருவருப்பு. ஆமா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? ஒரே குத்துன அப்படி குத்தல. அந்த இயேசு என்ன பண்ணாருன்னா அடுத்தது 25 முதல் 27 வரைக்கும் 25 கொண்டு 25, 26, 27 அங்க வசனத்துல அங்க பார்க்கும்போது சொல்றாரு, அப்போது அவர் அவரை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் ஒரே பஞ்சிங் என்ன மாதிரி இருதயம் இல்லை, கிறிஸ்து விதமாய் பாடுபட வேண்டும் என்பது பாடுபடும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லை வேண்டியதில்லை என்று சொல்லி என்ன பண்ணாரு? எச்சரித்தாரு. ஆண்டவருக்கு என்ன கிடையில? துக்கமாக பிடிக்காது. பிற்பாடு என்ன பண்றாருனாக்கா 36 இவங்களுக்கு போதும், திட்டது போதும் சொல்லிட்டு சமாதானத்தை கொடுக்கிறார். 36 வாசிப்பது, இவை குறித்து அவர் பேசிக்கொண்டு இயேசு தாமே அவர் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்க துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாக மாத்துறதில்ல, உங்க துக்கத்தை கர்த்தர் சமாதானமாக கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவர் என்றார். அது மாத்திரம் 38 முதல் 50 வரைக்கும் 38ஆம் வசனம் 50வது வசனம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் 38ஆம் வசனம் கொண்டு 50வது வசனம் அவர் கலங்கி, அப்ப கூட பாருங்க அவங்களால என்ன பண்ணல, கலங்கி பயந்து ஒரு ஆவி காண்கிறதாக நினைத்தாங்களாம். நினைச்சிட்டு அவர்கள் அவரை நோக்கி அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்பதில்லை. சந்தேகம் இருந்தாலே கலக்கம்.
யோசிச்சு பாருங்க, இவ்வளோ சொன்ன பிற்பாடு கூட ஒரே சந்தேகம் வர, சந்தேக பிராணி. ஆனா இவங்க சொல்லுவாங்க, ஆனா யார் சொல்லுவாங்க, தோமா ரொம்ப சந்தேகப்பட்ட, இவங்க ரொம்ப அப்படி விசுவாசமா இருக்க மாதிரி. அது நான் தான் என்று அறியபடி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவளுக்கு காண்பித்தார். அடுத்ததாக பார்க்கும்போது, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவள் இன்னும் அவனுங்க ஒரே அடிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்க. இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகள் புசிக்கிறது கேட்கிற, இன்னும் ப்ரூஃப் பண்றாருங்க. இவங்க கிட்ட ஆர்டர் எப்படி பொறுமையா இருந்தாலும் தெரியல. நல்ல வேலை நான் அந்த இடத்துல இல்லை, ஏன்டா இப்படியா இருக்கிறீங்க பாட்டு கொடுத்துருப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கல. என்ன பண்றாங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா உண்டா என்று அவர்கிட்ட கேட்டார். ஏன்னா அவங்க பாவம் மந்த எதிர்த்து உள்ளதாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரைட்டான மைண்ட் அவங்களுக்கு இல்லை. அப்போது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்ட துணிக்கையும் அவருக்கு கொடுத்தாங்க. பொரித்த மீன் கண்டம். நம்ம வீட்டம்மா என்ன கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க, குழம்பு மீன். ஆனா பொரிச்ச மீன் வச்சா மனசு கொஞ்சம் சந்தோஷமாகுது, சமாதானம். பரவாயில்லப்பா, பொரிச்ச மீன் நல்லாகுது. இஸ்ரேல்ல மீன் குழம்பு வைக்கல, பொரிச்ச மீன் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய மீன், இவ்வளோ அகலம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு மீன் போதும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மீன் வச்சாங்க. பொரித்த மீன், ஒலிவ எண்ணெயில பொரிச்ச மீன். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன இயேசு கிறிஸ்து எதை கேட்கிறாரு, பொரித்த மீன் கேட்கிறாரு. தேன் கூட்டு துணிக்க அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசையின் நியாய பிரமாணத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களின் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதிக்கிறவர்கள் எல்லாம் பைபிள் படிக்கிறதில்லை, பைபிள் பற்றதானே தெரியும். அடுத்தது, எழுதிகள் நிறைவேற வேண்டியது நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். போதனை மறந்துடுது, காதல் லேது. என்ன போச்சாலும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுறது. இது ஸ்கூல் லைஃப்ல அப்படிதான். அப்போது வேத வாக்கில் அறிந்து கொள்ளும்படி மனதை அவர் திறந்து அவளை நோக்கி சொன்னார். என்ன சொன்னாரு, எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடும், 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியலாக இருக்க. அவங்க கிட்ட தான் ஆர்டர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். அவங்க கிட்ட தான் ஆர்டர் மிகப்பெரிய பொறுப்பு. அடுத்து பார்க்கும்போது 49-50 49 வருஷம் 50 வருஷம் படிக்கணும். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களோ உன்னதத்தில் வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். சொல்லிட்டு பிற்பாடு 50 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பெத்தானியா போனாங்க, அது வரைக்கும் கூட்டு போனாங்க. இயேசுப்பா கூட்டு போட்டு கரங்களை உயர்த்தினவர்களை ஆசீர்வதித்தார். யோசிப்பாங்க, விடாய்த்த ஆத்மாவை சமூகம் அடை பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவர். 107 சங்கீதம் முதல் 9 வசனம் வாசிக்கும்போது வாசித்து ஜெபத்துள்ள 107 சங்கீதம் முதல் 9 வசனம். சங்கீதத்தின் புத்தகம் 107 1 முதல் 9 வசனம். Book of Psalms 107 verse 1 to 9 சொல்றது, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டால் அப்படி சொல்லப்படாங்க. துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தர் நல்லவர் சொன்னோம். அவள் தாபரிக்கு ஊரை காணாமல் வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க, அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் என்ன பண்ணாங்க, ஆத்மா தோய்ந்ததாக அழைந்து தெரிஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆனாலும் ஆர்டர் பண்ண தெரியுமா, அவங்க அப்படியே விட்டுறல. என்ன சொல்றாங்க, தன் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவள் இக்கட்டிலிருந்து அவளை விடுவித்தார். அடுத்தது பார்க்கும்போது தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவளை செவியான வழியிலே நடத்திட்டு தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் அவர் மனுபுத்திரம் செய்கிற அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அவரை துதிக்கணும், அவரை சோத்திரம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடைசியா செய்ய வேண்டியது என்ன விஷயம், ஒன்று ஜெபம் பண்ண வேண்டும், இரண்டாவது அது மகிமை பார்க்க வேண்டும், மகிமை கர்த்தர் காண்பிப்பார். மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் பார்க்கும்போது சமாதானத்தை கொடுக்கிறாரு, ஆசிர்வதிக்கிறாரு. கடைசியாக பார்க்குறது இதெல்லாம் செய்துட்டு கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிக்க
விழாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் கத்த நிரப்பார். கத்த தம்முடைய ஜனத்தை நிரப்பார். கண்ணில் போடும் ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரப்பா, துதிக்கிறப்பா, மகிமைப்பட்டேன் தகப்பனே. யார் எந்த நிலையில எந்த சூழ்நிலையில காணப்படுறாள் என்பதை நீ அறிவிறப்பா. இசப்பா, இந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில பதியிட்டாப்பா. இந்த வாழ்க்கையில மறந்து விடாதபடிக்கு வசந்தை கை கொள்ள, வசந்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீ கிருபையும் நீ பொறுப்படுத்தலும் நாமத்திற்கு பெரிய காட்சியம். எல்லா துதி கனம் மகிமை முக்க செலுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டி இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கொண்டு காத்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.